கிருமிகளால் உருவானது அல்ல. ஏன்னா பிளட் டெஸ்ட் பண்ணா இதுக்கும் அதுக்கும் ரீசன் காட்டல ரிப்போர்ட்ல. உண்மையா? ரீசன் காட்டவில்லை. அப்படி என்றால் இது எப்படி வந்தது? இது ஸ்கின் டிசீஸ். ஆனா இது சோரியாசிஸ் வகையும் அல்ல. உனக்கு சோரியாசிஸ்னு சொன்னாங்களா? சோரியாசிஸ் வகையும் அல்ல. ஆனா இது ஒரு வகையான மாற்றுக்குரிய ஒரு தழும்புகள். நான் சொல்வதை கேட்டால் உடனே உங்களுக்கு சரியாகும். செஞ்சந்தனம். என்ன சந்தனம்? நாட்டு வைத்திய கடையில் லைசன்ஸோட விற்கக்கூடிய செஞ்சந்தன கட்டை. அதை வாங்கி தண்ணி ஊற்றி கருங்கல்லிலே அரைத்து இந்த புள்ளிகள் இருக்கிற இடத்திலே போட்டு 60 நாட்கள் போட்டு வந்தால் இவைகள் மறைந்து விடும். உங்களை சரியாக்கி விடலாம். கால் வந்துட்டு வாங்குவோம். இந்தாப்பா செம்மையாக்கி தரேன், பொறுமையாக இருந்து ஜெயிப்போம். நான் பணம் கொடுத்துட்டேன் போ. கணவன் மனைவியா வந்தது யாரு? வாங்க. தனி ஒரு மனிதனாய் வந்து என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? கண்ணை முடிக்காங்க, பக்கத்தில் வாங்கண்ணே. ஏமனே கூச்சிட்டியே. கழக்காய கொண்டாங்க. கண்ணை முடிக்க அக்கா, உங்ககிட்ட யாருக்கா கேட்டா அதெல்லாம்? காலைல வந்துட்டு வரலாம். நீங்க இருங்கோ. இவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால் 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆழ்மன நிலைகளில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. அந்த பாதிப்புகளில் ஒரு டிஸ்கரேஜிங், அதாவது தாழ்வு மனப்பான்மையும் குழப்பமான மன உணர்வும், எதிர்பாராமல் சந்தேகித்தல், கோபப்படுதல், ஆவேசமாக பேசி சில பேர்களை அடிக்க கையை ஓங்குவது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எல்லோரும் திருடர்கள் என்கிற எண்ணம், தான் வைத்த பொருளை தானே மறந்துவிட்டு யாரோ எடுத்து விட்டார்கள் என்று குற்றம் சுமத்துகிற விதிமுறைகள், இவைகள் அனைத்தும் இவருடைய ஆழ்மனதிலே இருக்கிறது. அப்படி என்றால் இது செய்வனையா அல்லது மைண்ட் டிப்ரெஷனா என்பது ஒரு கேள்விக்குறி. சரானா? கால் வந்துட்டு வாங்க. நல்லா இருக்கா? இது மனதின் அலைகள். இதை நம்ம மெல்ல மாற்றணும். என் பாதையில் வந்தால் மாற்றி விடலாம். அவர் போதையில் போனால் வாழ்வு அப்படியே போய்விடும். பாதையில் வரப்போறியா, போதையில் போறியா? மாற மாட்டியே. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. 5ஆம் தேதி காலையில் இந்தாங்க, வெற்றி ஆயிக்காங்க, யாகத்தில் கலந்துக்காங்க. யாகத்துக்கு ஒரு பதிவு பண்ணி விடுங்க. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாங்க. வாங்க. மாலை போட்டிருக்க யாரு? என்ன மாலை போட்டிருக்கீங்க கழுத்தில்? உட்காருங்க. கழுத்தில் என்ன மாலை? ருத்ராட்சம். வாங்கங்க. வாயை கட்டு, வயத்தை கட்டு. கால் வந்துட்டு வரலாம். எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. எப்பா உனக்கு தியானம்லாம் பண்ண தெரியுமா? அதை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கியா? அப்படியா? குண்டலினி சக்தியை பற்றி படிச்சிருக்கியா? தியானம் மட்டும் படிச்சிருக்கிறேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? யார்கிட்ட? பொம்பளைட்டியா ஆம்பளைட்டியா? கால் வந்துட்டு வா. எவ்வளோ பெரிய வில்லனும் தோற்று போகக்கூடிய ஒரே இடம் எங்கே இருக்கு? பொம்பளைகிட்ட தான் தோற்று போயிடுவான். ஏக்கா சிரிக்க இருக்கலாம் பாட்டு. என்னப்பா வேணும்?
இவ்வளவுதான விஷயம். கண்ண மூடு. ஒரு மனைவி வேணும். குழப்பமான கேள்வியை கேட்டுக்கிட்டேடா. ஒரு மனைவி வேணும்னு சொன்னா அப்ப இருக்கு, மனைவி இருக்கும்போது இன்னொரு கேள்வி கேட்டா என்னடா அர்த்தம்? அப்ப இங்க இருக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். கால் வந்துட்டு வா. துப்பு கட்ட மூதி கேள்வி கேட்காது. எவ்வளவு சூச்சகமா கேட்காம பாத்தீங்க. இந்த பிறகு உனக்கு இருதார யோகம் இருக்கான்னு நான் பாக்குறேன். ஏற்கனவே ஒருத்தையை செலக்ட் பண்ணி பேசினியாவா? செட் ஆகலையா? இருக்காளா? சரி, கண்ண மூடு. ஒரு பிசினஸ்ல உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், அதுல பணமும் கிடைக்கும், இந்தா ஒரு துணையும் கிடைக்கும். நல்லா இருப்பான். 3 முறை என்னைய பார்க்கவா. இந்தா அடுத்து உன்னுடைய சொத்துக்கள் நஷ்டப்படாம நான் காப்பாத்தி உன்னை வாழ வச்சு தரப்பா. மனைவி மக்கள் எல்லோரும் உன்னை புரிந்து இன்புடன் நடப்பார்கள். வெற்றியாக்கி தரேன். என் துணையால் உன் குடும்பம் உயரும் மகனே. 60 நாட்கள்ல எல்லாம் ஜெயிச்சு வருவேன். போ. கணவனே கண்கண்ட தெய்வம் சினிமாவோட நின்றது. எங்க இருக்காரு அத்தான்? உன்னை பார்க்க வராரா? சரி, இப்ப என்ன செய்யணும் உங்களுக்குள்ள? வேற யார்ட்டோ பழகுவதாக உன் மனசுக்கு தெரிஞ்சுதா? தெரியல. சரி, கால் வந்துட்டு வா. உங்களுக்கு எந்த ஊருக்கா? அது என்னங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கா? கருப்பராயன் சுவாமி எங்க இருக்கிறார்? உட்காருங்க. சரி, உன் புருஷனுடைய மனதை போய் பார்த்தேன். தேவையில்லாம அடங்காத்தனமா அலைதான். நீ சொன்ன அவன் கேட்க மாட்டான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால இப்ப குடும்ப நிலைகள்லாம் மாறி பணங்கள்லாம் நஷ்டப்பட்டு கடன்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால அங்கிருந்து வெளியேறிடுவோம்ங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல தோன்ற போகுது. அது நடக்க போகுது. அவன் வருவானாங்கிறது மட்டும் தான் சந்தேகம். சரியானா? அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்ன? அதான உங்க கேள்வி. காரணம் சிந்து நதியின் மீசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே. பாட்டுக்கு என்ன அர்த்தம்? சிந்து நதியின் மிசை நிலவினா சிந்து நதி எங்க இருக்கு? பாகிஸ்தான் எல்லையில் இருக்கு. அப்படிதானே? நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையில் நிற்கும். அந்த கார்கில் மலையில் இருந்து நம்ம பார்த்தோம் என்றால் நிலவை தொட்டு விடுவோமோ என்று அதிசயம் தெரியும். அதுதான் பாரதி எழுதினா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே. அவ்வளவுக்கு அழகான குளுமையான நதியும் அருவியும் மலையின் உயரமும் குளுமையும் பெற்ற புனிதமான இந்திய நாடுன்னு சொன்னார். அடுத்த வார்த்தை சொன்னாரு, பிரச்சனை வரக்கூடிய வார்த்தைய, சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே. சேர நாடுங்கிறது என்னன்னா மலையாள தேசம். அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களோடு வாழ்வதும் பழகுவதும் இந்த உலகில் புனிதமானது அப்படின்னு சொன்னார். சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. தேவையில்லாம ஒரு நட்பு, தவறுகள் எதுவும் நடக்கல, உனக்கு துரோகமும் நடக்கல. அவங்கள்ட்ட இருந்து பிரிச்சு உன் புருஷனை உன் கூட இங்க அனுப்பிடுறேன். அடுத்து தொழிலை பார்த்து முன்னேறதுக்கு வழிவகுத்து தாரேன். சரிண்ணா? வேற என்ன வேணும்? எது சொன்னாலும் இனிமே கேட்பா இருப்போம். அவனும் ஒரு மாடுதான், நீ கவலைப்படாத. மாட்டை வசக்கிற புத்தியும் கம்பும் என்கிட்ட இருக்கு. வாங்கி தரம்மா. என்ன 3 முறை என்னை பார். 5ஆம் தேதி வா. வாடி சினிமாக்காரி. நல்லா கருப்பசாமிக்கு திருப்பூர். எனக்கு என்ன புத்தி மயக்கமா? திருப்பூர்
திருப்பூர். என் மகன் வெளிநாட்டுல இருக்கான், அவனுடைய வாழ்க்கையை சீராக்கி தரணும்னு கேட்டு வந்த பெண்மகளே வருக. கால் சொல்லலாம். வீட்டுல யாருக்கோ உடல்நிலை சரியில்லைன்னு கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா? உனக்கு எந்த ஊரு? எந்த ஊருக்கு? திருப்பூர்ல இருந்து ஊத்துக்குழி போடுறா அனு அவினாசி ரோடு உலகளந்தான். கால் சொல்றாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. உன் பையனுக்கு என்ன பண்ணணும்? வெற்றிகரமா நடைத்ததா போதுமா? சரி, பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு, அவன் வேற ஒருத்திய கல்யாணம் முடிக்கணுங்கிற மனசுல வச்சிருக்கிறான். அதுதான் விஷயம். அதனால பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மனசுல நான் சொன்னதுதான் இருக்கு. அவன் மனத்தை மாத்தி பெற்றோர்களுக்கு உட்பட்டு வாழ வச்சா போதுங்களா? அதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுத்து உனக்கு வாழ வச்சு தரேன். இந்த நடக்கும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தன்னுடைய தொழிலால் கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு கடன்பட்டு வந்த செல்ல மகன். திருப்பூர்ல எந்த இடம்டா? என்ன வேலை பார்க்கிறேன்? சலூன். கால் வாங்க. அது என்னையா குப்பண்டம்னு ஒரு சாமி வருதா? எங்க இருக்காயா அப்படி? குப்புசாமின்னு சாமி இருக்கா? எங்க இருக்குது? என்ன சாமி அது? குப்பண்ட சாமி. அதான் நான் சத்தம் கேட்காதான் கேட்டேன். அது முன்னோர்கள் இறந்து போனவங்களை வச்சு கும்பிடுற சாமி. சரிண்ணா? டிங். இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான். என்னடா படிக்கிற? மெட்ராஸ் போனையா? போறியா? இவர் கடையிலே வா. சென்னையில் இவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்படி பேர் வேண்டி தானே? சரி, கண்ணை முடிக்காங்க. ஒன்பது வருஷம் அப்பனோட தொழில் பார்ப்பான். 9 வருஷத்துக்கு முன்னால சினிமாக்காரர்களுக்கு மேக்கப் பண்ணக்கூடிய தொழிலுக்கு போயிடுவான். கால் நிட்டுவான். கனியாக வாங்கியிருக்காங்க. வரலாம். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நீக்கி தரேன். என்ன, குடியிருக்கிறதுக்கு உரிமையான இடங்களையும் பிடிச்சி வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? அதான் குடியிருக்கக்கூடிய உரிமையை வாங்கி தரேன்னு சொன்னோம்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து தரேன்னு அர்த்தம். தை மாதம் வரை பொறுமையாரு, ஜெயிக்கிறேன். அது ஏமாந்தது தான். உனக்கு அந்த பணத்தை வேற வடிவத்தில் நான் தாரேன். அவன் சட்டத்துக்கும் அகப்பட மாட்டாங்க, சமுதாயத்துக்கும் அகப்பட மாட்டான். அவனுக்கு தண்டனை தான் கொடுக்க முடியும். இப்போ அவங்ககிட்ட அந்த பொருளும் இல்லை, பொண்ணும் இல்லை. அதனால தண்டனை கொடுத்து என்ன நடக்க போகுது? ஒன்றும் இல்லை. உனக்கு எந்த வடிவத்திலையும் அந்த செல்வத்தை நான் தாரேன். கர்மசாமி, வெற்றி அடைவாய். இந்தா, நல்லா இருங்க. கர்மசாமிக்கு வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. தன் பிள்ளையை பத்தி ஒரு பெண்ணடி ஆள் கேட்க வந்திருக்கா திருப்பூர். யாருமா அது? என்னடா, என்ன வேணும்? உங்க அப்பனை போய் பார்த்தேன், பேசுதானா அவனுங்க? கால் வந்துட்டு வா.
உங்க அப்பாவை காப்பாற்ற முடியுமா? நிதி இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. கொஞ்சம் கண்ண மூடி உட்காருடா. 6 மாதங்களுக்கு பிறகு என்னை உங்க அப்பனை பத்தி கேட்கறதுக்கு வா. அதுவரை என்னை தொடர்ந்து பார்க்க வந்து கொண்டே இரு. உன்னை ஜெயிச்சு தரேன். உனக்கு தொழிலும் அமையும். உன் கடனும் தீரும். இந்தா பணமும் கிடைக்கும். சந்தோஷமா இரு. கால் வந்துட்டு வாமா. ஹாய். சித்தையங்கோட்டை எங்க இருக்கு? உங்க ஊர் பக்கமா? நூறு கால் வந்துட்டு வா. பக்காவுக்கு முக்காப்படி அளக்குறா, இந்த பாடா போற நடிக்கிறா. ஏக்கா வா. என்ன தொழில் பார்க்குறக்கா? என்னது? ஆ, பையனுக்கு என்ன பிரச்சனை? ம், கண்ணு முடுக்கா நான் பார்க்குறேன். 1 2 3 4 5 6 11 மாதங்களுக்கு பிறகு நிலையான வேலை அமையும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணங்களை குறையாம நான் காப்பாற்றி தரேன். கடன் படாமல் வாழ வச்சு தரேன். கடன் படாமல் வாழ வச்சு தரேன். இந்த வெற்றி உண்டு. 5ஆம் தேதி வந்து கோயிலுக்கு வந்து சேர்ந்துதான். பக்கத்துல வா. வெற்றி அடைந்து வா. கர்மசாமிக்கு வாடா குப்பண்ணா. அவர் யாரு? நீங்க 2 பேரும் யாரு? ஒன்னா பஸ்ல வந்தீங்களோ? நீங்க எல்லாம் வேற வேற பஸ்ல வந்தீங்களா? கார்ல வந்தீங்களா? இருங்க, நீங்க ஓட்டுநர். ஓ, அவனை கூட்டு வந்திருக்க. உனக்கு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிட்ட பிரச்சனை வந்துடும் நினைக்கிறியா? அப்ப யாராவது ஒருத்தன் கேளுங்க. நீ கேட்க யாரு கேட்கா? விட்டு கொடுக்க தயாரா இருக்கான். நாளைக்கு ஆப்பர் கிடைக்காம போயிடக்கூடாதயா? கதைக்கு சொன்னேன். என்னடா வேணும் தம்பி உனக்கு? பையனுடைய படிப்பெல்லாம் இருக்கட்டும். ஒரு போலீஸ் விசாரணை வந்துச்சாடா உனக்கு? என்னடா விசாரணை? நீ செஞ்சது தப்பு தானே. இன்னொருத்த கூட எதுக்குள்ள சேர்ந்த அப்படிங்கிறவன கால் வந்துட்டாடா முட்டா பேர. யார்கிட்ட சொல்லுது நீ? சொல்லுங்க. இனிமேல் அப்படி ஒரு தப்பானவர்களோடு நட்பு வைக்க மாட்டேன். சொல்லு. உனக்கு வருமானம் நிறைய தாரேன். உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தாரேன். இந்தா என் துணையால் உண்மையாக உயர்வாயப்பா. நீ வாழ்க மகனே, வாழ்க. அண்ணன் கால் வந்துட்டானே தங்க அண்ணன். என்கிட்ட போய் சொல்லிட்டு தப்பிக்காதவன். என்னடா பஞ்சநாதா, என்னப்பா வேணும்? என்ன வேணும்? சரி, கற்பனை பூஜை அதை சூட்சமாக சொல்லலாமே. திருநீர் பட்டை போட்டேன். நீயும் ஒரு பூசாரியா இருக்கணும்னு விரும்புதுன்னு அர்த்தம். பூசாரியா இருப்பது மட்டும் போதாது. கற்பா, உன்னை நினைச்சு நான் கொஞ்சம் உபதி எழுதி கொடுத்தா அது நடக்கணும். ஏதோ ஒரு வார்த்தை 1 2 சொன்னாலும் அது நடந்து இந்த மக்கள் பயன்பெறணும். அதுல எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கணும் என்பது ஒரு ஆழத்தின் மனதில் இருக்கிறதா? கால் வந்துட்டு வா. யார்கிட்ட மறைக்கிற? கும்பிடுறதே கும்பிடு. உண்மையா கும்பிட்டுரு. உயர்ந்துக்க. அவ்வளவுதானே. வா, உனக்கு அந்த பாக்கியம் இந்த பிறவில இருக்குடா. இந்தா பூஜையாக்கு, புண்ணியமடைவாய். இந்தா நீ நினைக்கிற நேரம் காட்சி தரணும். இந்தா செல்வம் உண்டு, உனக்கு சிறப்பு உண்டு மகனே. வாழ்க்கை. அவள் தேட கிடைக்காத தங்கம். உன்னுடைய ஆழ்மனதை போய் பார்த்த. உனக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தர் மறைந்து கொண்டார். உன் காசு, பணம், பொண்ணு, நகை எல்லாம் கொடுத்து தெய்வத்துக்கு சமமா நீ மனசுல நினைச்ச. அத்தனையும் ஏமாத்திட்டு இப்ப அந்த கப்பல் வேற இடத்துல நிக்கி. அது எனக்கு வந்து சேருமா சேராதான். ஆனா சேர வைக்கணும்.
அதுல நான் ஜெயிக்கணும், கருப்பசாமி நீ எனக்கு அந்த நன்றிக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு கேட்கிற. கால் வந்துட்டு வா. கப்பல்ல எல்லாரும் சௌரியமாக பயணம் செய்யலாம். கப்பல்ல பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஓட்டுநரும் இருக்கிறார், கப்பலில் சில பயணிகளும் இருக்கிறார். ஆனாலும் அந்த கப்பல் உனக்கு உரிமையாக வேண்டும் என்பது உன் கருத்து. கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல. அதுக்கு ஒரு திசைமானியை காட்டி உன் திசையில கொண்டு வரேன், கண்ண முடிவுக்கார். அங்க கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்தாச்சு, உன்னை தேடி வரும். அது போன் மூலமாக செய்தியும் வரும். நல்லா வெற்றி அடைவார். சென்னை மாநகர் போடலாம். போர் போட்டதுக்கா நாராயண் திருவனந்தபுரமா மெட்ராஸா? நீங்க செட்டில் ஆயிடுச்ச விட. மந்திரமூர்த்தி என்றும் ஒரு தெய்வம் உண்டோ? மந்திரமூர்த்தின்னு ஒரு தெய்வம் வரார, பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய மூதாதையருடைய குலதெய்வம் மந்திரமூர்த்தி. நில்லுக்கோ நில்லுக்கோ நில்லுக்கோ. மூதாதையருடைய குலதெய்வம் மந்திரமூர்த்தி. புரியுதா? இடைப்பட்ட காலத்தில் மத மாற்றம் மனமாற்றம் ஏற்பட்டது, குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு 3 தலைமுறைக்குள்ள. இப்போ உன் பிள்ளைகளுடைய ஒரு பிள்ளையுடைய மனத்தை பார்த்தேன். ஒரு பிள்ளையுடைய மனத்து நட்புனால கொஞ்சம் மனக்குழப்பம் அடைந்து பேதமுற்று இருக்கு. ஒரு பிள்ளை உங்களுடைய சொல் கேட்டு வாழ்க்கை நடக்கும், ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? ஓப்பனா பேசுமா, அதை நான் வித்து தாரேன். 3 மாத கால அவகாசம், ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கு. இனிமேல் எல்லா செலவும் வரும். சென்னையில் வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கிறா? நான் கூப்பிடாம நீங்க வரக்கூடாது. வியாபார ஸ்தாபனம் என்னடா எவரு? நல்ல திரும்பியா நீ கால் வந்துட்டு வா. சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் வச்சிருக்கிறது யாரு? கன்ஸ்ட்ரக்ஷன். வாடா முன்னாலவா முன்னாலவா. சொந்த ஊர் சென்னை இல்லையாமலா? சென்னைக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? எஸ். அப்போ முன்னோர்கள் திருவண்ணாமலை. நல்ல கெட்டிக்கார பேலா இருக்கிறே. இன்னொருத்தர் கால் வந்துட்டு வாடா. சிக்கன் பொரிச்சதா, வறுத்ததா, அவிச்சதா, கறி வச்சதா? உயிரோட கட்டிங் முன்னே சிக்கன் பிராய்லர் கிலோ என்ன லிட்டர? நீ வச்சிருக்க இடத்துல என்ன உனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களா? ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு தொழிலை எல்லாம் ஓட்டி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா. இவனுக்கு வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி மாலை, வெற்றி மாலை. சலையன் இந்தாடா. உன் தொழிலுக்கு யாரும் போட்டி போட முடியாது. உனக்கு வியாபாரத்தை கண்ணை மூடிக்கிட்டு பணமணமா வந்து சேரும். இப்படி ஜெயித்து வா, நல்லாரும். உன் கடன்லாம் தீரும். என்னடா எத்தனை படிச்சிருக்கிற? இன்னும் 1 ஆண்டு படிக்கணும்லடா. வா பக்கத்தில் வா. என்ன குரூப் எடுத்திருக்கிற? கல்வித்துறையில் வேலைக்கு செல்வான், வெற்றி அடைவாய். வா. சிக்கன் அடுத்தவருக்கு கொடுங்க, நீங்க ரொம்ப திங்காதீங்கப்பா. என்ன நல்லா உன் கடன்லாம் தீரும், உன் தங்கமெல்லாம் வீடு வந்து சேரும். போ. கருப்பசாமிக்கு வாடா தம்பி. கன்ஸ்ட்ரக்ஷன்.
ஏலே ஆளு கருப்பா இருந்தாலும் பொல்லாத பேல இருக்கேல. கல்யாணம் முடிச்சிட்டியா? அப்புறம் கால் வந்துட்டு வா. பில்டிங் கான்ட்ராக்ட் என்னமெல்லாம் எடுத்திருக்கா? கான்ட்ராக்ட் அது மட்டும் தான் கான்ட்ராக்ட் எடுக்கணும். வேலைக்கு வரவங்களுக்கு நிறைய உதவி சரியே. கால் வந்துட்டு வா. அடுத்த இடத்துல காங்கிரீட் போடலாமாடா? தப்பு இல்லையா? உட்கார். இப்ப நீ கடன் பட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. பழைய மாதிரி எனக்கு ஆர்டர் வரமாட்டுக்கு, ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு உன் உள்ளத்துல ஒரு சின்ன குழப்பம். உண்மையா? உன் கூட 2 பேர் இருந்தவங்க உனக்கு எதிரியா ஒருத்தன் மாறிட்டான். அவனால உனக்கு பிரச்சனை நடந்திருக்கிறது உண்மை. புரியுதா? எங்கடா வளசரவாக்கம் பக்கம் என் குதிரை போகுது, அங்க எங்கடா இருக்கு? பழைய வீடா? அங்க இருக்கும்போதே பிரச்சனை ஆகி தானே வெளியே வந்து இந்த அப்படி உனக்கு தொழிலை தரேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேரடா மகனே, சரக்கோட வா. ஓ, வேற என்ன வேணும்? கர்மசாமி, நான் பார்க்குற டியூட்டியில் நான் நினைக்கிற அமௌண்ட் கிடைக்க மாட்டுக்கு. வேற ஜாப் பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு கேட்டு வந்திருக்காரு ஒருத்தர். யாருப்பா அது? என்னடா தம்பி பணி செய்கிறாய்? அது கம்பெனியா? ஒரு வேற வழியே இல்லாம செய்யக்கூடிய வேலை நடாது திடீர்னு சொல்லிட்டனும். அதாவது ஒரு பெரிய கம்பெனி ப்ராஜெக்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தனக்கு சரியான ஊதியம் கிடைக்கல, வேற இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. வா. வா. என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறேன்? டிசிஎஸ்ல இருக்கிற. நீ நினைக்கிற சம்பளம் அதில் இல்லையே. கால் வந்துட்டு வா. உன்னையத்தான் கேட்டேன், நீ ஓன்னு இருக்க. இப்போ போக வேண்டாம், அவன் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லு. அப்படி சொல்லுதேன். வா. இப்போதைக்கு நீ அதுலேருந்து வெளியே போயிட்டனா 1 வருஷ காலம் உனக்கு வருமானமே இல்லாமல் ஆயிடுவேன். அதனால் அங்கேயே இரு. ஆனால் தேவையில்லாமல் உனக்கு அங்கே டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன். உன்னுடைய பணியில் ஓயாமல் நுழைச்சி குறை சொல்லிக்கிட்டே பெரியவங்கள்ட்ட போட்டு கொடுத்து உன்னை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ஓயாமல் மீட்டிங் கூப்பிட்டு உன்னை நச்சடிக்கிறாங்கடா. கால் வந்துட்டு வா. என்ன பண்ண முடியும்? உனக்கு இடைஞ்சல் இல்லாம நான் ஆக்கித்தாரேன். இன்னும் 1 வருஷத்துக்கு அங்கே இரு. அதுக்கு முன்னே வேற தொழில் உனக்கு உருவாக்கி தரேன்டா. வேற என்னடா வேணும் உனக்கு? வந்தாச்சே, நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. தை மாதத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை பிறப்பான். வெங்கடாஜலபதினு வைடா. போடா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வண்டி வாகன சம்பந்தமா தொழில் ஆரம்பிச்சிருக்கா? என்னடா தொழில்? ஓட்டோ வச்சிருக்கேன். எங்க சென்னையிலயா? எந்த இடத்துலடா? வியாசர்பாடி. கால் வந்துட்டு. இந்த அம்மாவை டாக்டர் கொண்டு காட்டினியாடா? என்ன சொன்னாங்க? சரி, வேற கொஞ்சம் பக்கத்தில் வாங்கப்பா. ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் எங்கடா இருக்காரு? அங்கே போய் கும்பிட்டு இருக்கியா? ஆனால் அங்கே இருக்காரு, உங்கள் ஏரியாவில் இருக்கார். இந்த பிள்ளைக்கு எதுவும் மந்திர தந்திரம் செய்வன நடந்திருக்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கு. காத்து கருப்பு அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆவி இருக்கும்னு நினைக்கிறான். அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலடா. கிரகங்களால் அவருடைய உடல்நிலை பாதித்து மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் காரணம். இவளை குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதும்லாம். ஹீமோகுளோபின் பவர் 8 to 9 தான் இருக்கும். அப்படிதானே? கவல் பார்த்தீங்களா? நல்ல முறையில் ஆக்கித்தாரன். கால் வந்துட்டு வா. நீ உட்கார். சோ அப்பா சோப்பா. உட்காருமா. என்னம்மா வேணும்? வேற
கல்யாணம் பண்ணோம். அவங்க இது ரொம்ப சண்டை ஆயிட்டே இருக்கு. யாரெல்லாம் இது ஒரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு நாள் மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்களை ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இனி சண்டை வராது, சந்தேகமும் வராது. சரியா? உங்கள் அம்மாவுடைய கையை பார்த்தேன், நரம்புல பாதிச்சிருக்கு. அதனால் அது ஆறாமல் இருக்கு, ஆறிவிடும். தைரியமாக இரு. இந்தா கடன் படாமல் காப்பாற்றுறேன். எந்த குறையும் உனக்கு இருக்காடா. வெற்றி அடைவாய். சௌரியமாக வாங்க. ஒரு இன்ஜினியராக ஆயிடுவேன். என்ன வேணும்பா உங்களுக்கு? என்ன சொத்து அது? அப்பா மேல இருக்கிற சொத்து ஐயா. ம் வித்தியாசமா கடன்ல மாட்டிக்கிட்டேன். அதான் பெற்றோருடைய சொத்தை பற்றி கவலை இருக்கு. ஆமா. அந்த சொத்துல மாந்திரிகத்தால் பிரச்சனை நடந்திருக்குப்பா. அதையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு பிரயோஜனமாக்கி தந்தா போதும்ல. 1 2 3 4 5 6 ஆறாவது இடத்துக்கு பேர் 7 மாறி வச்சுட்டு டாக்குமெண்ட் எல்லாம் எங்கே வச்சிருக்கிய? பட்டா மாறி இருக்குன்னு சொல்லுது, எடுத்தீங்களா? பட்டாதான் மாறல ஐயா. காலில் வந்துட்டு வாங்க, அதை வாங்கணும்ல. வாங்கின அப்புறம் தான் மாறும். கடன் மேல கடன் போட்டு இந்த கடனை தீர்த்து தாரேன், அந்த இடத்த விற்று தாரேன். 3 மாத காலம் அவகாசம், 90 நாட்கள். காலையில் என்னைய பார்த்துட்டு போப்பா. வா, இந்த எல்லாம் ஜெயிக்கலாம். வாடாங்க.